தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாப்பாநாடு சாலையோரத்தில் குப்பைகள் கொட்டி எரிப்பதால் அதிலிருந்து வெளியாகும் புகையால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கள ஆய்வினை தற்போது பார்க்கலாம். நாம் தற்போது தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லக்கூடிய முக்கிய சாலையின் ஓரத்தில் உள்ள ஒரு குப்பை மேட்டில் இருக்கிறோம். அதாவது இது குப்பை கொட்டும் இடமல்ல. இதை தற்போது தற்காலிகமாக இந்த பாப்பாநாடு பகுதியை சுற்றியுள்ள அதிகாரிகள் அங்கு சேகரிக்கும் குப்பையை இந்த இடத்தில் கொட்டி தற்போது இந்த குப்பைகளை இங்கு கொளுத்தி வருகிறார்கள். இதனால் அதிகப்படியான குப்பைகள் இருக்கிறது. நாம் தற்போது இந்த பகுதியில் காணக்கூடிய காட்சி என்பது மிகவும் கொடூரமான நிலையில் இருக்கிறது. அதாவது பொதுவாக தற்போது தமிழக அரசின் சார்பில் குப்பைகள் என்பதை தரம் பிரித்து பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த போதிலும் கூட இங்கு எந்த வகையிலான தரமும் பிரிக்கப்படாத குப்பைகள், அதாவது பிளாஸ்டிக், மக்கும் பொருட்கள், மக்காத பொருட்கள், கோழி கழிவுகள், தலைமுடிகள் என அனைத்து குப்பைகளும் இந்த பஞ்சாயத்து சார்பில் இந்த பகுதியில், இந்த முக்கிய நெடுஞ்சாலையின் அருகே உள்ள இந்த பகுதியில் கொட்டப்படுகிறது. கொட்டப்படுவது மட்டுமல்லாமல் இந்த கொட்டப்படும் குப்பைகள் இங்கேயே எரிக்கப்படுகிறது. அந்த கழிவு எல்லாம் கொடை கும்பி அது இது எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே தான் கொட்டுறாங்க. ரோட்லயே மனுஷன் நடமாட முடியல, பக்கத்துலேயும் குடிசை வீடு இருக்க முடியல. சிறு குடும்பம்லாம் நாங்கள்லாம் அங்கே இருக்கிறோம், எங்களுக்கு வசிக்க முடியல. போக்குவரத்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கலாம் நடந்து போகுது வருது எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஒரே நாத்தம். சாக்கடை பூரா கொண்டாந்து இங்கே வாய்க்கால்லையும் குளத்துலையும் கொட்டுறாங்க. சரசா கிடக்கிற இடத்துல எல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. பஞ்சாயத்துலேயும் கண்டுக்கலை, போகிற மக்களும் கண்டுக்கலை. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. நீங்க இந்த பிளாஸ்டிக் கழிவுகளோடு சேர்ந்து எரியும் பட்சத்தில் சாலை ஓரங்களில் செல்பவர்களுக்கு மிக மோசமான நிலையை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் கோழி கழிவுகள் இங்கு கிடப்பதால் அந்த கோழி கழிவுகள் அழுகி நாற்றம், மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த பகுதியில், இந்த முக்கிய சாலையில் செல்லக்கூடிய நபர்களுக்கு இதன் மூலமாகவே தொற்று ஏற்படக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவோ தெரிவித்தும் கூட இந்த குப்பையை இவர்கள் சரியான முறையில் தரம் பிரித்து தேவையான ஒரு நடவடிக்கை அதிகாரிகள் எடுக்கவில்லை, அதிகாரிகள் முறையாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். எனவே நெடுஞ்சாலை ஓரத்தில் இது போன்ற குப்பைகளை நெடுஞ்சாலை ஓரத்தில் கொட்டி அந்த குப்பைகளை கொளுத்தும் போது இந்த வழியாக தினந்தோறும் செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகளும், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும், பள்ளிக்கு நடந்து செல்லும் பள்ளி குழந்தைகளுக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கிறது. எனவே தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதுபோன்ற நிர்வாக சீர்கேடுகளை உடனடியாக கவனித்து உடனடியாக இந்த குப்பைகளை எல்லாம் அகற்றி அருகிலே இருக்கக்கூடிய அந்த தரம் பிரிக்கும் நிலையத்தில் கொண்டு சென்று குப்பைகளை தரம் பிரித்து இந்த குப்பைகளை எப்படி அப்புறப்படுத்தி தஞ்சை மாவட்டத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நிச்சயமாக தேவையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு சுகாதாரமான காற்றை தர வேண்டும் என்பதை பகுதியில் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.